அன்பான சொந்தங்களுக்கு ஒரு வார்த்தை. வணக்கம்ங்க பெரியவங்க, தாய்மார்கள், என் கூட பிறந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாருக்கும் என் அன்பு. வள்ளலார் பெருமான் சொன்ன உபதேசம் ரொம்ப பெரிய புத்தகம் இல்லைங்க. ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த மனுஷ பிறவிய சும்மா வீணாக்கிடாதீங்க, உண்மைய தேடி வாழுங்கன்னுதான். நாம தினமும் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதுக்கு நடுவுல ஒரு நிமிஷம் நின்னு, நான் யாரு, என்னை இயக்குற அந்த தெய்வம் எப்படிப்பட்டது ன்னு கேட்டு பார்த்திருக்கோமா? வள்ளலார் கேட்க சொல்ற விசாரம் இதுதான். ஊர் வம்பு, அரசியல், சினிமா கதை இல்லைங்க, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவ பத்தின விசாரம். அவர் சொல்றாரு, காட்டுக்குள்ள போய் கடும் தவம் பண்றதை விட ஒரு பெரிய யோகம் இருக்கு. அது என்ன தெரியுமா? காலையில எந்திரிச்சதும் அந்த அருளை நினைக்கிறது, மனசார தோத்திரம் சொல்றது, போற வழியில ஒரு உயிர் கஷ்டப்பட்டா கூட கருணையோட பாக்குறது. இதுதான் உண்மையான தவம். நம்ம கண்ண மறைக்கிற ஒரு பச்சை திரை இருக்காம். அது பொறாமை, கோவம், நான் பெரிய ஆளுன்னு வர்ற அகங்காரம். இந்த திரை விலகாம எவ்வளவு கோயில் சுத்தினாலும் தெய்வம் தெரியாது. இந்த திரைய கிழிக்கிற ஒரே கத்தரிக்கோல் உண்மை விசாரமும் இடைவிடாத இறை நினைவும்தான். அந்த அசுத்த மாயை போச்சுன்னா மத்த தடை எல்லாம் தானா விலகிடும். இங்கதான் வள்ளலார் ரொம்ப தைரியமா ஒரு உண்மைய சொல்றாரு. சமயம், மதம், வேதம், ஆகமம்னு நாம கட்டிப்பிடிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே முழு உண்மைய வெளிப்படையா சொல்லல. அதனால வெளியில மட்டும் கும்பிட்டு உள்ளுக்குள்ள உணராம இருக்கிறது போதாதுங்க. இன்னொரு விஷயம், சின்ன சின்ன சித்து வேலை, அதிசயம் காட்டுறது, கை மேல காசு வர வைக்கிறதுன்னு அதுல மயங்கிடாதீங்கன்னு எச்சரிக்கிறார். அது பெரிய புதையலை விட்டுட்டு கிளிஞ்சலை பொறுக்குற மாதிரி. அப்ப பெரிய புதையல் ஏத்து, அதுதான் கருணைங்க. தயவு, கருணை, அருள் மூணும் ஒன்னுதான். தயவு உள்ளவங்களுக்குதான் அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும். எல்லா உயிரையும் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியா பாக்குற அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு வரணும். பசிச்ச வயித்துக்கு சோறு போடுறது, அழுற மனசுக்கு ஆறுதல் சொல்றது, தப்பு பண்றவன கூட திட்டாம நல்ல வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்றது, இதுதான் சன்மார்க்கம். இந்த உடம்பு, இந்த அண்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா யோசிங்க. ஊரு உலகம் கேலி பண்ணும், சாமியாரா போறியா ன்னு கிண்டல் பண்ணும். பரவாயில்லைங்க, விட்டுடாதீங்க. உலக ஆசைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாதான் உள்ளுக்குள்ள நாணம் வளரும். அதுக்கு அவர் கொடுத்த ஒரே மந்திரம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, அது பெருங்கருணையின் அதிர்வு. இப்போ சன்மார்க்க காலம் ஆரம்பிச்சாச்சு. உண்மை எல்லாருக்கும் வெளிப்படும் காலம் இது. வெறும் வாதம், பட்டிமன்றம் போதாது, உண்மைய அனுபவமா வாழ்ந்து காட்டணும். கடைசியா வள்ளலார் நம்ம கையில கொடுத்த கணக்கு ரொம்ப சிம்பிள். கருணை, உண்மை விசாரம், ஜிரை நினைவு, ஆன்ம லாபம், பேரின்ப வாழ்வு. இதை மனசுல வெச்சுக்கிட்டு இன்னையில இருந்து ஒரு உயிருக்காவது நல்லது பண்ணுவோம். அதுவே அவருக்கு நாம செய்யுற உண்மையான வணக்கம். இயல்வேதா கமங்கள் புறா தங்களிதி காசம் இவை முதலா விந்திரசா லங்கடையா உரைப்பார் மயலொரு நூல் மாத்திரந்தான் சாலமென அறிந்தார் மகனேனி நூலனைத்தும் சாலமென அறிக செயலனைத்தும் அருளொளியார் காண்கவென எனக்கே திருவிளம்பர்த்தியனான தேசிகமா மணியே அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசேயன் அலங்கலனின் தருளே. தேடியதுண்டு நினதுருவுண்மை தெளிந்திடச் சிறிது நின்னுடனே ஊடியதுண்டு பிறர்த்தமை எடுத்தே யுரைத்தது முவந்தது முண்டோ ஆடிய பாதம் அறியதா நறியேன் அம்பலத்தருட்பெருங் ஜோதி கூடிய நின்னை பிரிகிலேன் பிரிவை கூறவும் கூகமென் தாவே. 2. கருணையுன் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருகமர்ட்டெல்லாம் மறுநெறியென நீ எனக்கறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் இருநெறி மாயை வினைகளார் கலக்க மெய்த்தியதன் செய்வே நெந்தாய் திருநிலை இன்றி கலங்கினே நெளினுன்னுன் சிறுநெறி பிடித்ததொன்றிலையே. அருட்பெருஞ்சோதி.